ஹாய் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பரா இருக்கேங்க. இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும், லஞ்ச் ரெசிபியும் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு 2 விதமான டிஷ்ஷஸ் செஞ்சேங்க. என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் இடியாப்பம். ஸோ இடியாப்பம் செஞ்சுட்டேன். அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு பிடிச்சது வந்து குழிப்பணியாரம். ஸோ அதையும் செஞ்சேன். நிறைய வெங்காயம் போட்டு வதக்கி அதில் வரகரிசி மாவு இருந்துச்சு. அதில் குழிப்பணியாரம் செஞ்சுட்டேன். எப்பயுமே ஃபஸ்ட்டு அரைச்ச மாவில் இட்லி ஊற்றிக்குவேன். அப்புறமா செகண்ட் டே வரும்போது தோசை. அதுக்கப்புறமா மாவு கொஞ்சம் பழசாயிட்டு கொஞ்சம் புளிப்பானாச்சு. அதில் குழிப்பணியாரம் ஊற்றிடுவேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் எப்பயுமே அந்த மாவை காலி பண்ணுறது. ஸோ அதுக்கு சைட் டிஷ் வந்து சூப்பரான வேர்க்கடலை சட்னி, தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும். இதை விட இன்னும் சூப்பராக இருக்குன்னா தக்காளி, வெங்காயம், காஞ்ச மிளகாலாம் பச்சையாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நல்லெண்ணெயில் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்தோன்னா அதுவும் அந்த சட்னியும் சூப்பராக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சுங்க. மதிய லஞ்சுக்கு பாலக்கீரையும் இந்த சேப்பங்கிழங்கு. இது சேப்பங்கிழங்கா சேனக்கிழங்கான்றது எனக்கு எப்பயுமே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும். உங்களில் யாருக்கா தெரிஞ்சுன்னா மறக்காமல் அது என்ன கிழங்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு வழியாக லஞ்சு முடிச்சாச்சுங்க. மீண்டும் ஒரு அழகான வீடியோ சந்திப்போம். டாடா பாய்.